ட்ரூக் பிராண்ட்லேருந்து பட்ஸ் ரெசோனன்ஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஓடபிள்யூஎஸ் இயர்பட்ஸை இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரூக்கோட இந்த ரெசோனன்ஸ் எக்ஸ் இயர்பட்ஸில் என்னெல்லாம் விஷயங்கள் வருது, மேலும் இந்த இயர்பட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற அன்பாக்சிங் மற்றும் முழு விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க தாங்க. இந்த ட்ரூக்கோட இந்த ரெசோனன்ஸ் எக்ஸ் அப்படிங்கிற இந்த இயர்பட்ஸ் வந்து ஒரு ஓடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது ஓப்பன் வியரபிள் ஸ்டீரியன்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மல் இயர்பட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து காது ஃபுல்லாக அடைச்சிரும், அதாவது பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுப்பாங்க. ஆனால் இந்த இயர்பட்ஸ் அப்படி இல்லை, வெளியே இருக்கிற சவுண்டும் வந்து கேட்கும். காரணம் வந்து இது ஹூக் மாடல் மாதிரியாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ காதில் வந்து அப்படியே மாற்ற காரணத்தினால நமக்கு இந்த ஓடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் அவ்வளோ ஈஸியாக வந்து காதை விட்டு கலராது. ஸோ இப்போ இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த ட்ரூக்கோட இந்த ரெசோனன்ஸ் எக்ஸ் இயர்பட்ஸோட பாக்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கலாம். நமக்கு இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் எப்படி இருக்குங்கிறத காட்டியிருக்காங்க. அது போக ஆல் டே அண்ட் நைட் பேட்டரி லைஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் கம்ஃபர்டபுளாக வந்து இந்த காதில் மாட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக இந்த ட்ரூக் பிராண்டோட இந்த சோஷியல் மீடியா ஹேண்ட்லையும் இன்னொரு சைடு வந்து வெப்சைட்டையும் காட்டியிருக்காங்க. மேலும் வந்து பாக்ஸில் என்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இன்னொரு சைடில் வந்து காட்டியிருக்காங்க. அது போக நமக்கு எம்ஆர்பியும் இன்னொரு சைடில் காட்டுறாங்க. அப்படி பேக் சைடு வந்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த இயர்பட்ஸை 70 மணி நேரம் வரையும் ப்ளே டைம், டியூவல் பேரிங், அதுபோல் 16 mm டைட்டானியம் ஸ்பீக்கர் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த இயர்பட்ஸை என்னென்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாக்ஸில் வந்து மற்ற இயர்பட்ஸ் இந்த கேஸோட சேர்த்து வந்துருது. ஸோ இந்த இயர்பட்ஸை சைடில் வச்சுட்டு மேலும் பாக்ஸில் என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் வருது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து யூஎஸ்பி டைப் ஏ டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது போக நமக்கு வந்து வாரண்டி கார்டும் மேலும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த இயர்பட்ஸோட பாக்ஸை பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த இயர்பட்ஸோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா நமக்கு வந்து பொதுவாக ஓடபிள்யூஎஸ் இயர்பட்ஸோட அந்த ஹூக்கோட வர்ற காரணத்தினால அது கொஞ்சம் பெருசாக தான் பாக்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்போ பேட்டரியும் பெருசாக இருக்கும். அதனால் நமக்கு கேஸும் பெருசாக தான் இருக்குது. பாக்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், டாப்பில் நமக்கு வந்து ட்ரூக் பிராண்டிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து ஒரு மாதிரி ஒரு மேட் ஃபினிஷிங்கில் வந்து நமக்கு இந்த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நமக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு கிரிப் வந்து நல்லாவே இருக்குது. இது இப்போ அந்த பாக்ஸோட ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக யூஎஸ்பி டைப் சி கொடுக்குறாங்க. மற்றபடியே இந்த இயர்பட்ஸோட மொத்த வெயிட் பார்த்தீங்கன்னா 57.4 கிராம் தான் வருது. ஸோ ரொம்ப லைட் வெயிட் தான். பாக்ஸ் பெருசாக இருக்குது, ஆனால் வெயிட் வந்து கம்மியாக இருக்குது. மற்றபடி இந்த இயர்பட்ஸ்க்கு ப்ளூடூத் 5.4 கனெக்டிவிட்டி இருக்குது. அதாவது லேட்டஸ்ட்டான ப்ளூடூத் டிவைசஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேஸை உள்ளே ஓப்பன் பண்ணி இந்த இயர்பட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த இயர்பட்ஸை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த இயர்பட்ஸ் ஓடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இந்த ஓடபிள்யூஎஸ் இயர்பட்ஸில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் வியர் பண்ணலாம், காதுக்கு எந்த விதமான இரிட்டேஷனும் கொடுக்காது. அதுபோல் இந்த இயர் ட்ரம்ஸை வந்து பெரிய அளவில் பாதிப்பு உண்டாக்காது. காரணம் நமக்கு அந்த ஸ்பீக்கர் வந்து வெளியே இருக்குது. அதாவது உள்ளே வந்து நமக்கு பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இயர்பட்ஸ்னால் அந்த சவுண்ட்லாம் ரொம்ப ஹெவியாக வந்து போகும், ஆனால் இது அந்த அளவுக்கு போகாது. ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு சேஃபாக இது இருக்கும். மற்றபடியாக இப்போ இந்த கேஸை விட்டு இந்த இயர்பட்ஸை வெளியே எடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து ரெட் மற்றும் ப்ளூ கலரில் வந்து மாறி மாறி வந்து இந்த லைட் எரியும். அதாவது பேர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். ஒன்ஸ் இந்த இயர்பட்ஸ் வந்து பேர் ஆகிடுச்சுன்னா இதே மாதிரியே லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அது மட்டும் இந்த இயர்பட்ஸை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரூக் பிராண்டிங் மென்ஷன் பண்ணிங்க. பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கிரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது கிரில்ஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மைக் இருக்குது. அதாவது நமக்கு இஎன்சி சப்போர்ட் கொடுக்குறாங்க. இது ட்ரூக் பிராண்ட் வந்து இந்த பியூர் வாய்ஸ் இஎன்சி டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இஎன்சி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இஎன்சி ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு வந்து வெளியே இருக்கிற சவுண்டை வந்து சப்ரஸ் பண்ணி நமக்கு ஆப்போசிட்டில் வந்து கால் பேசும்போது அவங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப கிளியராக கேட்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த இஎன்சிக்காக நமக்கு இந்த ஒவ்வொரு இயர்பட்ஸையும் 2 மைக் கொடுக்குறாங்க. அதாவது மொத்தமாக 4 மைக் இருக்குது. ஸோ இந்த இஎன்சி எந்த அளவுக்கு ஒர்க் ஆக கேட்டிங்கன்னா ரொம்ப கிளியராக கேட்குன்னு சொன்னோம். ஸோ ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க வாய்ஸ் வந்து எனக்கும் அதே மாதிரி என்னோட வாய்ஸ் ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கும் தெளிவாக கேட்குது. ஸோ அது வந்து ஓரளவு லைட்டாக க்ரௌட் இருக்கிற இடத்துல வச்சு பேசும்போது எந்த விதமான ப்ராப்ளம் நான் நோட் பண்ணலை. ஸோ நல்லாவே இருந்து ஒர்க் ஆச்சு இந்த இஎன்சிலாம். ஹலோ, நான் இந்த ட்ரூக்கோட ரெசோனன்ஸ் எக்ஸ் அப்படிங்கிற இயர்பட்ஸ் வந்து பேசுறேன். உனக்கு என்னோட கால் குவாலிட்டி வாய்ஸ்லாம் கிளியரா கேக்குதா? ஆமா, கிளியரா தான் கேக்குது. ஓகே, உன்னோட வாய்ஸ் எனக்கு கிளியரா கேக்குது. நாய்ஸ் கேக்குதா? இல்ல 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 இல்ல, எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்ல, கிளியரா கம்யூனிகேட் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. மற்றபடியாக இந்த இயர்பட்ஸில் IPX5க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் லைட்டாக தண்ணி பட்டாலோ இல்லைன்னா வேர்வை பட்டாலும் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் ஆகாது. அதுபோல் இந்த இயர்பட்ஸ் வந்து 1 ஸ்டெப் இன்ஸ்டன்ட் பேரிங் சப்போர்ட்டும் இருக்குது. அதாவது ஒன்ஸ் நீங்கள் பேர் பண்ணிச்சிட்டிங்கன்னா அந்த ப்ளூடூத் டிவைஸ் பக்கத்தில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பேர் ஏறும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக பேர் பண்ணுற சப்போர்ட்டும் இதில் இருக்குது. இது போக இந்த இயர்பட்ஸில் டியூவல் பேரிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஒரு டிவைஸில் அட் அ டைமில் நீங்கள் 2 டிவைஸ் வந்து இந்த இயர்பட்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லேப்டாப்போ இல்லைனா வந்து ஒரு ஃபோன்லையும் அட் அ டைமில் நீங்கள் வந்து இந்த இயர்பட்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக டியூவல் பேரிங் மோடை வந்து மட்டும் எனேபிள் பண்ணணும். ஸோ டூயல் பேரிங் அப்படின்னு பேச முன்னாடி நம்ம கண்ட்ரோல்ஸை பற்றி பார்த்துடலாம். முதல்ல மியூசிக் கண்ட்ரோல்ஸை பற்றி பார்த்துலாம். ஸோ மியூசிக் கண்ட்ரோல்ஸுங்கும் போது பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது எந்த ஒரு இயர்பட்ஸை சிங்கிள் டேப் பண்ணிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக பாட்டு வந்து பாஸ் ஆகும். மறுபடியும் டேப் பண்ணும்போது பாட்டு ப்ளே ஆகும். அதே வந்து நீங்கள் லெஃப்ட் சைடு இயர்பட்ஸை டபுள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங்கும், ரைட் சைடு இயர்பட்ஸை டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங் பார்த்தும் போகும். இது போக நமக்கு வந்து லெஃப்ட் சைடு இயர்பட்ஸை ட்ரிபிள் டைம் டேப் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து கேமிங் மோடுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. அதே மாதிரி ரைட் சைடு இயர்பட்ஸை ட்ரிபிள் டேப் பண்ணும்போது ஜெமினி அசிஸ்டன்ட் அல்லது சிரி வந்து ஓப்பன் ஆகுது. அதுவே ஏதாவது ஒரு இயர்பட்ஸை 4 டைம் டேப் பண்ணிங்கன்னா
நமக்கு வந்து டியூவல் பேரிங் மோடுக்குள்ளே போகுது. அதாவது அட் அ டைமில் 2 டிவைசஸ் கூட நீங்கள் வந்து பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கால்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு கால்ஸ் வரும்போதும் அதை அட்டன் பண்ணுறதுக்கு சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா கால் அட்டன் ஆகும். மறுபடியும் அட்டன் ஆன கால்ஸை கட் பண்ணுறதுக்கு சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா கட் ஆயிரும். அதே வந்து இன்கமிங் கால் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு இயர்பட்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கிற கால் கட் ஆயிரும். ஸோ இதே மாதிரியாக நமக்கு கால் கண்ட்ரோல்ஸும் இதில் கொடுக்குறாங்க. அதே பேட்டரி லைஃப்பை பற்றி பார்த்துலாம். ஸோ இந்த இயர்பட்ஸ் ஒவ்வொரு இயர்பட்ஸ்லையும் நமக்கு 40 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட பாதி வால்யூமில் வச்சு கேட்கும்போது உங்களுக்கு வந்து 8 மணி நேரம் கிட்ட பேட்டரி லைஃப் வந்து இதில் சாலிடாக கிடைக்குது. அதுவே வந்து நீங்கள் வந்து ஒருவேளை 75% அல்லது 80% கிட்ட வால்யூம் வச்சிங்கன்னா ஒரு 6 மணி நேரம் கிட்ட பேட்டரி லைஃப் நமக்கு வந்து நல்லாவே கிடைக்குது. ஸோ நான் செக் பண்ண வரையும் நமக்கு வந்து அப்பப்போ அக்கேஷனல் கால்ஸ், அதுபோல் மியூசிக்லாம் வந்து பாதிக்கு மேலே வால்யூம் வச்சு தான் கேட்பேன். ஸோ அப்படி கேட்டும் ஒரு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் கிடச்சிது. கிட்டத்தட்ட எனக்கு 7லேருந்து 8 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி பேட்டரி லைஃப் வந்து நல்லாவே வந்துச்சு. ஸோ பேட்டரி லைஃப் இது சாலிடாக நல்லாவே கிடைக்குதுன்னு சொல்லணும். மேலும் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 400 mAh பேட்டரி கொடுக்குறதா சொல்கிறாங்க. மற்றபடி அந்த இயர்பட்ஸை டோட்டல் ப்ளேபேக் டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா 70 மணி நேரம், அதாவது நமக்கு கேஸோட சேர்த்து 70 மணி நேரம் நமக்கு வந்து ஃபுல்லாக பேட்டரி லைஃப் கிடைக்க சொல்கிறாங்க. அதே சார்ஜிங் டைமை பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த இயர்பட்ஸை ஃபுல்லாக காலி பண்ணிட்டீங்கன்னா அது சார்ஜ் பண்ணுறதுக்கு எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம், அதாவது 1.5 மணி நேரம் டைம் எடுத்துக்கிடுது. அதாவது கேஸை சார்ஜே இல்லை, 0க்கு போயிடுச்சுன்னா ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 2 மணி நேரம் டைம் எடுத்துக்கிடுது. இது போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இயர்பட்ஸில் லோ லேட்டன்சி கேம் மோடும் இருக்குது. அதாவது 40 மில்லி செகண்டுக்கான லோ லேட்டன்சி கேம் மோட் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடு இயர்பட்ஸை ட்ரிபிள் டேப் பண்ணும்போது நமக்கு இந்த கேமிங் மோடுக்குள்ளே என்டர் ஆயிடுது. ஸோ இந்த கேமிங் மோடுக்குள்ளே இருக்கும்போது ஆடியோ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டன்டேனியஸாக கேம்ஸ் விளாடும்போது நமக்கு இந்த ஆடியோட ரெஸ்பான்சிவ்னஸ் கிடைக்குது. நோட் பண்ண விஷயம், இந்த லோ லேட்டன்சி கேம் மோட வச்சு எனேபிள் பண்ணி விளாடும்போது பேட்டரி லைஃப் வந்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கேம் மோடு எனேபிள் பண்ணாமல் நீங்கள் வந்து இயர்பட்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் 7 மணி நேரம் கிட்ட கிடைக்குது. அடுத்ததாக இந்த இயர்பட்ஸோட மெயினான விஷயம் இதோட ஆடியோஸ். அதாவது இந்த இயர்பட்ஸில் ஒரு 16 mmக்கான டைட்டானியம் டிரைவர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த சவுண்ட் குவாலிட்டி பற்றி பேசும்போது நமக்கு வந்து ஒரு டீசெண்டான சவுண்ட் குவாலிட்டி கிடைக்குது. அதாவது பேஸ் வந்து ரொம்ப தம்பிக்க எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த ஓடபிள்யூசி இயர்பட்ஸுங்கும் போது நமக்கு காதுக்கு வெளியே தான் இருக்க போகுது. அப்படி இருந்தும் இதோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. அதாவது ஓடபிள்யூசி வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து இந்த இன்னியர் இயர்பட்ஸ் கூட இதை கம்பேர் பண்ண முடியாது. அதுக்கு போல ஓடபிள்யூஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதோட சவுண்ட் டீசெண்டாக தான் இருந்துச்சு. அதாவது வெளியே இருக்கிற சவுண்டும் லைட்டாக கேட்கும். அது போக நமக்கு வந்து இந்த ஆடியோலேருந்து வந்த குவாலிட்டியும் நல்லா இருக்குது. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா இந்த ஓடபிள்யூஸை லாங் டைம் வியர் பண்ணாலும் உங்களுக்கு எந்த விதமான இரிட்டேஷனும் இருக்காது. வாக்கிங் ஜாக்கிங் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் காதை விட்டு விடாது. இது போக லாங் டைம் நீங்கள் வந்து இது பாட்டு கேட்டிங்கன்னா கூட காதில் இரிட்டேஷன் இருக்காது. காரணம் காதுக்குள்ளே இந்த ட்ரம் வந்து டேரெக்டாக இந்த இன்னியர் இயர்பட்ஸ் மாதிரி உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனால் ரொம்ப நேரம் பாட்டு கேட்டாலும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. மற்றபடி வாக்கிங் ஜாக்கிங் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். காரணம் வெளியே இருக்கிற சவுண்டும் கேட்டுக்கணும், பின்னாடி யாராவது வந்தால் தெரிஞ்சுக்கணும். அது போக நமக்கு வந்து மியூசிக்கும் வந்து நல்லாவே கேட்கலாம். ஸோ ஒரு நல்ல டீசெண்டான சவுண்டு வந்து எதிர்பார்க்கலாம். கடைசியாக இந்த இயர்பட்ஸோட விலையை பற்றி பார்க்கலாம். இந்த ட்ரூக்கோட இந்த பட்ஸ் ரெசனன்ஸ் எக்ஸோட விலை 1699 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் கொடுக்குறாங்க. அதுபோல் இந்த இயர்பட்ஸில் ஒரு 500 ரூபா வரைக்கும் கூப்பனும் கொடுக்குறாங்க. அதாவது நமக்கு இந்த இயர்பட்ஸ் 500 ரூபா கூப்பன் கொடுக்குற காலத்தில் 1100 ரூபாய்க்கு இந்த இயர்பட்ஸை இப்போ நீங்கள் வாங்க முடியும். இந்த இயர்பட்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் மற்றும் ட்ரூக் வெப்சைட்டில் கிடைக்குது. இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இந்த ட்ரூக்கோட பட்ஸ் ரெசனன்ஸ் எக்ஸ் அப்படிங்கிற இந்த ஓடபிள்யூசி இயர்பட்ஸை பற்றி என்ன நினைக்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. இப்படி ஒரு லைக் கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. நான் அருண் டெக் தமிழுக்காக மற்றொரு நன்றி, வணக்கம்.